குருவடி சரணம், திருவடி சரணம். குருவே துணை, அவர் துணை கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ முடியும் என்று நம்பிக்கையுடன் வந்துள்ள கிருஷ்ணகோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து பக்தர்களுக்கும் குரு மேல் அதீத பாசமும் அன்பும் கொண்டு இன்றைய தினம் முழு பௌர்ணமி அவரின் வெளிச்சம் பெறவே இத்தனை அழகான அகல் விளக்கு. அது மட்டுமல்ல, காலையிலிருந்து தொடர்ந்து 108 அடிகளார் போற்றி செய்து வரும் குரு பக்தர்களுக்கு பாராட்டுகளும் நன்றியும். இன்றைய தினம் சிறப்பு, எல்லாமே சிறப்பு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில். ஆனால் நான் வந்துள்ளேன், நீங்கள் வந்துள்ளீர்கள். அதனுடைய சிறப்பை எப்படி உணர வேண்டும் என்றால், எல்லாருக்கும் உயிர் இருக்கா? ஸோ உயிர் இருக்கு அப்படின்னா துடிப்பு இருக்கும், உணர்வு இருக்குன்னா நம்ம கண்கள் காது எல்லாம் அம்மா எங்கே இருக்கிறாள் என்பதற்கு அடையாளம். அதை உணரதான் முடியும். அது பாடம் போல் நடத்த முடியாது, பரீட்சை போல் தேர்வு வைக்க முடியாது. மனதார கொண்டு உணர வேண்டும் என்றால் அம்மா சொல்லுவாங்க இல்லையா, உங்கள் ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்துங்கள். அதை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயம் சினிமாவுக்கு இருக்கு. 2.5 வருஷம், 2.5 3 நேரம் 3 மணி நேரம், ஏன் கிரிக்கெட்டுக்கு கூட பல ஒரு 8 hours அந்த மாதிரி இருக்கு. ஆனால் ஆன்மீகத்துக்கு இல்லை. அப்படின்னா நாம் அமைதியும் நிம்மதியும் பெறுவது கடினம். அதனால் அந்த குரு வழிபாட சிறப்பே என்னன்னா, அபிஷேகம், அம்மாக்கு ஆராதனை, அலங்காரம், அவரை போற்றி போற்றி உருவேற்றி ஏற்றி அவர் பேரொளியாக வந்து இந்த சிறப்பு செய்து இந்த அருளை பெற்று வெளிச்சம் கொண்டு அறிவு பெற்று ஞானத்தை பெற வேண்டும். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் வரும்போது உன் எண்ணம் நல்லதை தந்தால் அதுவே எனக்கு போதும். உன்னுடைய பூஜை புனஸ்காரம் அந்த பல விஷயங்களை விட என் மண்ணில் இருக்கும்போது உன் எண்ணம் நல்லதாக இருக்க வேண்டும். அது எங்களுக்கு தெரியாது சக்தி, அப்படி கிடையாது. தெரிஞ்சுக்கணும். உடல் பற்றிய எண்ணம் சிந்தனை இருக்கணும், செயல்படுத்தணுன்றதுக்கு தான் அம்மா பக்குவமாக தொண்டு செய்ய சொல்லியிருக்காங்க. இங்கே உட்காந்துருக்கவங்க எத்தனை பேர் தொண்டு செஞ்சீங்க? அதாவது வாங்கி பிரசாதம் சாப்பிட்ட தொண்டு இல்லை. சக்தி அன்னதானம்லாம் வீணா போகுது அதனால சாப்பிட்டு தொண்டு செஞ்சோன்னு சொல்லக்கூடாது இல்லையா? நல்ல அம்மா வருவாங்க, அழகாக வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு சிகப்பு வேஷ்டி கட்டிக்கிட்டு வருவாங்க. அதுவும் பௌர்ணமியில் மௌனம் இருப்பாங்க. வர பக்தர்கள் தனக்கு பாத பூஜை செஞ்சால் கூட அம்மா மௌனத்திலே ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நான் பேசுனா என்ன பண்ண பார்த்தாவே போதும்னு ஆசீர்வாதம் பண்ண அம்மா எப்படி வருவாங்க? பௌர்ணமியில் சிறப்பு ஒளி பெற்று வருவாங்க. அதை மௌனம் இருப்பாங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ அம்மா செஞ்சாங்க. மௌனம் இருந்தாங்க, தியானம் இருந்தாங்க, அம்மாவை சுற்றி சுற்றி வழிபட்டாங்க, அருள்நிலையில் வந்தாங்க, பேப்பில் மந்திரிப்பு கொடுத்தாங்க. அங்கே உள்ளதான் உட்காந்து பல மணி நேரம் பல ஆன்மாக்களை சலித்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அத்தனை அருள்வாக்கு. நம்மளுக்கு என்னென்னா, ஒரே விஷயத்த ஒருத்தர்கிட்ட பேசுனா ஐயோ அப்படின்னு நினைப்போம். அம்மா அப்போ ஐயோன்னு எத்தனை முறை நம்மளை பார்த்து ஓடி இருக்கணும். ஆனால் என் மகள் என் மகன் அவனுடைய குணம் நல்லது, அவன் ரொம்ப நல்லவன், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான். அவனுக்கு இந்த பண உலகத்தில் கஷ்டமாக இருக்கு, அவனுக்கு தைரியம் கொடுப்பேன்னு சொல்றது தான் நான் இருக்கிறேன் மகனே மகளே கவலைப்படாதேன்னு ஒவ்வொரு சிக்கலாக எடுத்து 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 இன்னைக்கு உங்களை இங்கே உட்கார வச்சுருக்காங்க. ஆனால் நான் தான் சிக்கலில் போய் மாட்டிப்பேன், நான் தான் திரும்ப திரும்ப என்னுடைய வாழ்க்கையை கஷ்டமாக மாற்றிப்பேன்னா எந்த குரு வந்தாலும் வழி கிடைக்காது. ஸோ இன்றைய தினம் என்ன சிறப்புன்னா, பௌர்ணமி மட்டுமல்ல, பௌர்ணமியுடைய பிரகாசம் எத்தனையோ உயிர் ஜீவனங்களுக்கு உணவு. எப்பயுமே சூரியன் இருந்த பெற்ற ஒளியை மற்றவர்களுக்கு தருவது போல் நீங்கள் அம்மாவிடம் பெற்றிருக்கிற நாணத்தை மற்றவர்களிடம் கொடுங்க. நாணம் பெறும் வழி தொண்டு செய்வது, பக்தி செலுத்துவது, தியானம் இருப்பது, அப்புறம் என்ன பூஜை புனஸ்காரம்லாம் செய்யணும், தர்மம் செய்யணும். இன்னைக்கு மகா சிறப்பு.
பேர் பெற்றவர் புண்ணியம் செய்த ஆத்மாக்கள் மட்டும்தான் இன்னைக்கு மண்ணை மிதிச்சிருக்கும்னு நம்புறீங்களா? ஏன்னா அம்மாவுடைய உருவம் எதுன்னு அடிகளார் அம்மா சொல்லும்போது, நான் ஆதிபராசக்தியை 5 தல நாகமாக பார்த்திருக்கிறேன், அவள் என்னை வந்து ஆசீர்வதித்து மறைந்ததை அம்மா சொல்லியிருக்காங்க. அதை நினைவூட்டும் வழியில் எங்களுக்கே தெரியாது, கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு அம்மா வழிபட்ட அந்த நாகத்தை எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம். அது கடைசி அகண்டம் ஏற்றி அம்மா வழிபட்டு செவ்வாய்க்கிழமை வேப்பில உருவி போட்ட வரைக்கும் அந்த நாகம் இருந்தது. இன்று ஏனோ தோன்றி அதை எடுத்துட்டு வந்து வச்சு அப்போதான் அம்மா உயிரோடு இருந்து நம்மளுக்கு வழிகாட்டுறாங்க. அதனால் இந்த தரிசனத்தை பற்றி கொள்ளுங்கள். இது வந்து அடிக்கடி வைக்கலாம் மாட்டாங்க. இன்று பக்தர் உணர்வில் தோன்றி நான் ஆதிபராசக்தியாக இயற்கை சக்தியாக உங்களை காப்பாற்றுவேன் அம்மா சொல்கிறாங்க. நல்லா வேண்டிக்குங்க. அமெரிக்காவில் வெள்ளம், அங்கே வந்து எரிமலை, இங்கே வந்து காட்டுத்தீ, அங்கே உலகத்தில் எர்த்குவேக்லாம் சொல்லும்போது நம்ம அம்மாவை தான் எல்லாருக்கும் வேண்டிக்கணும். இன்றைக்கி சிறப்பு நிஜமாவே இதை காட்சியாக பெறுவர்கள் ரொம்ப பாக்கியசாலி. அதனால நல்லா பண்ணிக்கங்க. அடுத்தது வழிபாடுக்கு நம்ம முடித்த உடனே தியானம் இருக்கிறதான்னு கேட்டால் கண்டிப்பாக தியானம் இருக்கணும். இருக்காமா தியானம்? அதில் கவனமாக ஒன்றிணைத்து செல்லுங்க. அப்புறம் ஒவ்வொரு பக்தருக்கும் வாய்ப்பு தருவோம். அவர்கள் கற்கண்டு, அம்மா என் கற்கண்டு, என் கண்ணு, என் செல்லம், என் வாழ்வு இப்படி இனிப்பியாக இருக்கணும் போது பத்திரமா போடணும். அம்மா மேனியில் அம்மாவுக்கு வலிக்காமல் போடணும். புரியுதுலா? என் கண்மணி, இந்த வாழ்க்கை அது கற்கண்டா வைரக்கல்லான்னு எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கு சமர்ப்பணம் செய்கிறோம் என்று ஒரு எண்ணத்தில் தோன்றியதை இதன் பயன்பெற்று இதை எடுத்துக்கிட்டு போய் யார் யாருக்கு குறை இருக்கிறோ அவங்களுக்கெல்லாம் கொடுங்க. ஏன்னா நீங்கள் கல்யாணத்தில் பார்த்துருப்பீங்க, தட்டில் சந்தனம், குங்குமம், பன்னீர், கற்கண்டு வைப்பாங்க. ஆனால் சாக்லேட் வைக்காதீங்க. அந்த கற்கண்டை எடுத்து சாப்பிடும்போது கரையிற போல நம்மளுடைய மனசும் கரைய வேண்டும், நம்மளுடைய காழ்ப்புணர்வும் கரைய வேண்டும். எல்லாம் எதை துன்பமாக எடுத்தாலும் அடுத்தது இன்பமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்க வேண்டும். ஸோ இன்றைய அருள்வாக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாராவது படிச்சுடுங்க. அதுக்கு விளக்கம் வந்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர்பீடத்தில் உங்களுக்கு தருவாங்க. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க? மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர்பீடம் சேனல் ஒன்று இருக்கா? தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. கண்டிப்பாக எதையோ பார்க்குறீங்க. இதை பாருங்கள். இது அம்மாவால் உருவாக்கப்பட்ட ஒரு டிஜிட்டல், அதாவது முல்லை முள்ளால் எடுப்பது போல் டிஜிட்டல் உலகத்தில் டிஜிட்டலால் அம்மா சொன்னது. யாராவது ஒருத்தர் வாசிக்க முடியுமா அருள்வாக்க? தமிழ் தெரிஞ்சவங்க வந்து வாசிங்க பார்க்கலாம். இந்த துணிச்சல் கூட இல்லைன்னா அப்போ அம்மாவை எப்படி பரப்புறது? அம்மா வாக்கு மூலம்தான், அருள் வாக்கு மூலம்தான் வாழ்வேன் என்று சொல்லியிருக்கிறாங்க. பரவாயில்ல, 2 பேருமே சேர்ந்து வாசிக்கலாம், பிரச்சனை கிடையாது. வாங்க, ஓரமாக நின்றுக்குங்க, மறைக்காதீங்க. ஓம் சக்தி பராசக்தி. அன்னையின் அருள்வாக்கு. ஆன்மீகத்தில் தொண்டும் உழைப்பும், ஆன்மீகத்தில் தொண்டும் உழைப்பும் தேவை. தொண்டு செய்யும் போது பலன் பூஜ்யம் போலத்தான் தோன்றும். பூஜ்யத்திற்கு பிறகு 1, 2 என்று கூடிக்கொண்டே போவது போல பலன்களும் கூடிக்கொண்டே வரும். அன்னையின் அருள்வாக்கு. ஓம் சக்தி. ஸோ வாழ்க்கை பூஜ்ஜியத்தில் ஆரம்பிச்சது, ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன செல்லாக இருந்தோம், அது துடிச்ச பிறகுதான் ஜீவன் வந்தது கருவறையில். வாழ்க்கையில் பூஜ்ஜியம் ஆரம்பிக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணணும்? ஒன்றொன்றாக சேர்த்து கோடியோ லட்சார்த்தனையோ நீங்கள் பண்ணணும்னு வேண்டிக் கொள்கிறேன். இதனோட விளக்கம் உங்கள் எண்ணத்துக்கும் ஆன்மாக்கும் தெரியும். புரியவில்லை என்றால் திரும்பவும் அம்மாவுடைய அருள்வாக்கு புத்தகங்களை படியுங்கள். 108 மந்திரம் ஓங்காரத்தில் இருக்கும் நம் குருவுக்கு ஓதப்பட்டு, என் தாயே ஆதிபராசக்தி வருக, என்னுடைய வழிபாடை ஏற்றுக்கொள், நான் வைத்துள்ள பிரசாதத்தை சாப்பிடு, எத்தனை ஆன்மாக்களுக்கு நீ என்னை வெளிச்சம் கொண்டு கை நடத்தி கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ற ஒரு விஷயமா மனதார விரும்பி 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 அவரை வரவேற்கணும். அதுக்கு அவர் சொல்லி கொடுத்த ஆடை தானம், அதுக்கப்புறம் தியானம்,
அதுக்கப்புறம் உங்களுடைய நேற்றிக்கண் இல்லையா? என்னுடைய உடம்பு, என்னுடைய உயிர், என்னுடைய உணர்வு உனக்கு அர்ப்பணம். இதை கொண்டு நீ என்ன ஒன்றா ஆன்மீகத்தை வளர்த்துக்கோ, தர்மத்தை வளர்த்துக்கோ. என்னுடைய அத்தனையும் சரணாகதியில் உன்னை சமர்ப்பிக்கிறேன் என்று இந்த விழாடன் வழிபாடை அவரிடம் சரணடைந்து சரணாகதி அடைந்து ஒளி பெற்று நாணமாக இந்த வாழ்க்கை வாழ்வோம். ஓம் சக்தி. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரப்பூர்வமான மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள். ஓம் சக்தி.